வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதிகாச புராணங்களிலிருந்து உலக இலக்கியங்கள் எதை படித்தாலும் அதில் ஒரு கெட்டவன் இருந்தால் அவனுக்கு ஆலோசனை சொல்ல அவன் மனசாட்சியை உருக்கி பார்க்க பக்கத்தில் ஒரு நல்ல ஆத்மா இருக்கும். ராவணனுக்கு ஒரு விபீஷணன் இருந்தான். துரியோதனனுக்கு கடைசி வரை பீஷ்மரும் விதுரரும் நல்ல ஆலோசனைகள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கந்தபுராணத்தை எடுத்துக்கொண்டால் சூரபத்மனுக்கு கூட நல்ல ஆலோசனை சொல்ல அவன் தம்பி சிங்கமுகன் இருந்தான். ஆனால் வாழ்நாள் முழுவதுமே தன்னை கெட்டவனாக காட்டிக்கொண்டு கெட்டவனாக வாழ்ந்து கொண்டு நல்லவன் வேஷம் போட்டு கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒரு நல்ல ஆத்மா கூட பக்கத்திலிருந்து ஆலோசனை சொல்ல இல்லை. அவர் பெயர் தான் கருணாநிதி. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்று சொன்னால் கருணாநிதியை சொல்லலாம். இவருடைய சட்டமன்ற உரைகளை படித்தால் எத்தனை விதமான பொய்கள். உதாரணமாக மதுவிலக்கு, இது பற்றி 29/6/71 இவர் சட்டசபையில் என்ன பேசினார்? மற்றவர்களெல்லாம் மதுவை கொண்டு வராதீர்கள் என்று சொன்னபோது அதற்கு எவ்வளவு ஆதாரங்களை இந்த சட்டமன்றத்தில் காட்டி பேசியிருக்கிறார். ஒரு பாடல் உண்டு, வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் என்று. அந்த பாடல் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கருணாநிதிக்கு பொருந்தும். அவர் மகன் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொல்கிறார், படிப்படியாக குறைப்பீர்களா? இதைத்தானே மற்றவர்கள் உன் தந்தையிடம் கேட்டார்கள், அப்போது என்ன சொன்னீர்கள்? இப்படி பல நாடகங்களை அவர் ஆடும்பொழுது இப்போது சமீபத்தில் ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார். இவருடைய வசனம்தான் பராசக்தியில் இந்த நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று. சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு விசித்திர காட்சியை கண்டது சென்ற வாரம். இவர் மீது எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டது. அப்பொழுதெல்லாம் நீதிமன்றம் செல்லாத இவர் நீதிமன்ற வாயில்லாது யாராவது கூட்டணிக்கு வந்து சேரமாட்டார்களா என்று பிள்ளை பத்திரிகை கொடுத்து பிச்சையை கேட்க போன மாதிரி நீதிமன்ற வாசலுக்கு போய் ஒரு 30 வினாடி நாடகம் நடத்தினாரே, இது எதற்காக? தமிழகத்தில் ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் முதலில் வன்முறை தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தமிழகத்திற்கு சொல்லிக் கொடுத்த பிதாமகன் கருணாநிதி தான். குமுதம் அலுவலகம், இவர் அங்கேதான் நெஞ்சுக்கு நீதி எழுதினார். அதற்கு பிறகு அவர்கள் கார்ட்டூன் போட்டு விட்டார்கள் ஆட்சிக்கு எதிராக என்றவுடன் அதில் பின்வாங்கி அடுத்த வினாடி குமுதம் அலுவலகத்தில் சூறையாடப்பட்டதே. இப்படி எத்தனை பத்திரிகைகள் சூறையாடப்பட்டது. அவதூறு வழக்கு போடுவதற்கு கூட ஒரு ஆண்மை வேண்டும். ஆணாக இருந்தால் மட்டும் போராது, அவதூறு வழக்கு போட வேண்டும் என்றால் பல சாட்சியங்களை காட்டி நிரூபிக்க வேண்டும். இவரும் பல அவதூறு வழக்குகள் போடுவார், பேடித்தனமாக போடுவார், புறமிருந்து தாக்குவார், மற்றவர்கள் மூலமாக போடுவார். இப்படி ஒரு கபட நாடகத்தை ஆடியிருக்கிறாரே, இந்த கபட வேடதாரி கருணாநிதியை பற்றித்தான் இன்று பேசப் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் டாக்டர் எஸ்.கே. சுவாமி அவர்கள், வணக்கம். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டேவிட் செல்வின் அவர்கள், வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள், வணக்கம். இந்த கேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்ற வளாகம் எப்படி போர்க்களமானது, நீதிபதி எப்படி தாக்கப்பட்டார், இதெல்லாம் மௌன சாட்சியாக காவலர்கள் பார்த்து கொண்டிருந்தார். இவருக்கு நீதித்துறை மீது மரியாதை உண்டா? நீதிமன்றத்தை தாக்கும் அளவிற்கு, நீதிபதிகளை தாக்கும் அளவிற்கு, நீதி வழக்கறிஞர்களை தாக்கும் அளவிற்கு ஒருத்தர் போவார் என்றால் அது கருணாநிதி அவர்கள்தான். ஏனென்றால் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொத்து கொத்தாய் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். இவர் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு உத்தரவு போடுகிறார், வழக்கறிஞரும் நீதிபதிகளையும் அடித்து நொறுக்குங்கள் என்று. ஸோ நீதிமன்றம் மீது மதிப்பு இருந்தால், அதாவது ஒரு சார்ட்டர் ஹைகோர்ட்டுங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் இஸ் சார்ட்டர் ஹைகோர்ட். அந்த சார்ட்டர் ஹைகோர்ட்டில் நாங்களாம் வந்து ஒரு கோயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹைகோர்ட்னா அதுக்கு தமிழில் எனக்கு புரிய முடியாது, சொல்லுங்களேன். பலம் புகழ் வாய்ந்த கோர்ட்டு. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த கோர்ட் வந்து உருவாக்கப்பட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல 4 கோர்ட்டு தான் இருந்தது. டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க முத வந்து ஆரம்பித்த கோர்ட் வந்து சென்னை கோர்ட். ஆனால் அந்த உயர்நீதிமன்றத்தை அடித்து, அதாவது இரத்த வெள்ளத்தில் இரத்த காயங்களுடன் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும், ஏன் அனைத்து வழக்கறிஞருடைய வாகனங்கள், கார் எல்லாத்தையும் காவல்துறையை ஏவி விட்டு
பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீதிமன்றத்தை தாக்குறாருன்னா இவருக்கு நீதிமன்றம் மேல் என்ன மரியாதை இருக்கிறது, சட்டத்தின் மீது என்ன மரியாதை இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இப்பொழுது அண்மையில் அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார். எதற்காக வந்தார்? எல்லாரும் நினைத்திருக்கலாம் இவர் வழக்கு போட்டால் அது சட்டம் கடமையை செய்கின்றது, அதாவது மற்ற யாராவது இவர் மேல் வழக்கு போட்டால் காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிறார்கள். இவருடைய 92 வயது ஒரு முதியவரை நீதிமன்றமே விலக்கு கேட்காமலே கொடுக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபார்மாலிட்டி, அது ஒரு 317 பெட்டிஷன் போடுறது, ஒரு ஜூனியர் அட்வொகேட் வச்சு நீங்கள் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணால் ஒரு வயதான முதியவர் கேட்கிறார் விலக்கு என்று கொடுத்து விடுவார். இப்படி தான் இவர் இவ்வளவு காலமாக இவர் மீது போடப்பட்ட வழக்கை அணுகி கொண்டிருக்கிறார். ஸோ அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு, அவருடைய கட்சியை அபகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ என்ன பண்ணுறாரு, அவரே அந்த ஆரம்பிச்சிட்டார், கட்டியை முடிக்கணும், முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு தமிழகம் முழுவதும் திமுகவை சார்ந்த கட்சியினரிடம் தான் அவர் போய் சந்தித்தார். அது அவருடைய உட்கட்சி விவகாரம், அதை நான் விமர்சனம் செய்வேன். ஆனால் இவர் என்ன நினைத்து விட்டார், இந்த கட்சியை மகன் கைப்பற்ற போகிறான், பேரப்பிள்ளைகள் கைப்பற்ற போகிறார்கள் என்று உடனடியாக நீதிமன்றத்திற்கு கட்சியை மீட்பதற்காக எடுத்த நீதிமன்றத்தை தனக்கும் சுயநலத்துக்காக நீதிமன்ற வழக்கையும் பயன்படுத்துகிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் சுயநலவாதி என்று சொல்லி சிறிய வார்த்தையை சொல்லியோ, அது பெரிய வார்த்தை என்று நான் சொல்ல மாட்டேன், சொல்லி சுயநலவாதிகளை அவமானப்படுத்திடக்கூடாது இல்லையா? அதான் சரியாக சொன்னீங்க. சுயநலவாதினா எல்லாருக்கும் சாதாரணமாக யூஸ் பண்றது. இதை மீறி மக்களை ஏமாற்ற, மக்களை திசை திருப்ப, பொய்யும் புரட்டும் பேசி மக்களிடம் ஒரு தவறான, எப்பொழுதுமே காலகாலமாக எடுத்தீங்கன்னா பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு பொய்யை சொல்லியே குடும்பத்தை வளர்த்து, பொய்யை சொல்லியே மாநிலத்தை கொள்ளையடித்து, பொய்யை சொல்லியே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு நபர் என்றால் அவர் கருணாநிதி தான். அதாவது you can fool some people at some times, all people at some times, you cannot fool all people at all times. தமிழக மக்களை இப்பொழுது எவ்வளவுதான் பொய் சொல்லி நீங்கள் we are in a social media ஏறாங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா போட்டு ட்ரால் பண்ணிடுறான், உங்களை போட்டு கிழிச்சு எடுத்துறான் பொதுமக்கள். இல்லை, அதில் இன்னொரு விஷயமும் சொன்னாருங்க, அதை நீங்கள் ஒரு லாயராக சொல்ல முடியும். நீதிபதி வருவதற்கு முன்பே போய் காத்திருந்தார் சார். 10:30 மணிக்கு நீதிமன்றம் செயல்பட தொடங்கும். நீதிமன்றத்தில் மக்கள் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். காவல்துறையினர் பெருமளவு, ஏனென்றால் இங்கே இதையும் நீதிமன்றமும் ஒரு அரசியல் ஆக்கிடுவார். ஏன்னா எந்த நீதிமன்றை தாக்கி இவர் தன்னை ரசி கொண்டாரோ, தன்னுடைய விருப்பு வெறுப்பை தீர்த்து கொண்டாரோ, சந்தோஷப்பட்டாரோ, நீதிமன்றத்தையும் வழக்கறிஞர் தாக்கி, அந்த நீதிமன்றத்துக்கு வரும்போது வழக்கறிஞர்கள் அனைவரும் தாக்கி விடுவார்கள் என்று ஒரு பயமும் இருந்தது அவர் உள்ளுக்குள்ளே. அதை ஆனால் இந்த அரசை நான் பாராட்டி தீரணும். ஏன்னா இதே இவருடைய அரசு இருந்தால் இவரே போலீஸ் வச்சு திருப்பி அடிச்சிருப்பார், அங்கே ஒரு மைலேஜ் எடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த அரசு ஒரு சிறப்பான பாதுகாப்பு அளித்தது அவருக்கு. காவல்துறையும் இந்த அரசும் எந்த ஒரு சிறு சம்பவம் கூட நடக்காமல் அழகாக பாதுகாத்ததுக்கு இந்த அரசை பாராட்டியே தீர வேண்டும். ஏன்னா அதையும் ஒரு அரசியலாக்கி இவரே ஆள் செட் பண்ணி அடிக்க சொல்வார். அடிக்க சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு வந்ததுனால என்ன அடிச்சிட்டாங்க, அதுல ஒரு அதுதான் அந்த நோக்கம் தான். ஏன்னா எந்த நீதிமன்றத்தை இவர் அடிச்சு நொறுக்கினாரோ அந்த நீதிமன்றத்துக்கு வரும்போது திருப்பி. ஆனால் உண்மையிலே சொல்றேன், எல்லா வழக்கறிஞர் சமுதாயம் கட்டிங் அக்ராஸ் எல்லா பார்ட்டிஸும் மறக்க தயாராகவில்லை எந்த வழக்கறிஞரும். ஏன்னா வழக்கறிஞர் என்பவன் தன்னுடைய கோயிலாக நினைக்கும் நீதிமன்றத்தை அடித்தார், எங்களை அடித்தார், நாங்களாம் உயிர் பிழைத்து இன்றைக்கு வாழ்கின்றோம் என்றால் கடவுள் கிருபை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எங்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல். முன்ன பின்ன எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் தாக்கப்பட்டார்கள். வழக்கறிஞர் சமுதாயத்தில் எல்லாரும் தாக்கப்பட்ட பெண்கள், ஆண்கள், நீதிபதிகள் எல்லாரும். ஐ ஃபீல் சோ சாரி ஃபார் அஸ். அதை செல்ஃப் பிட்டி தான் பண்ண முடியுது. இப்பேற்பட்ட ஒரு நபரை மக்களும் வழக்கறிஞர் தான் நீதிமன்றம் எப்படி மன்னிப்பு கோருவது கூட ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? இவருக்கு நீதித்துறை மீது மரியாதை உண்டுன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே கிடையாது. நாடகமே உலகங்கிற மாதிரி எல்லாமே அவர் நடத்தக்கூடிய நாடகங்களில் ஒன்று. இப்போ தேர்தல் வருது, தன்னை நமக்கு நாமே எடுத்து மகன் ஒரு பக்கத்தில் கிளம்பிட்டார், அவர் ஒரு பக்கம் ட்ராமா போட்டு போயிட்டுருக்காரு. சபரீசனை வச்சு எல்லாம் செட்டப் பண்ணி விவசாயிகளுக்கெல்லாம் பட்டுச்சேலை கொடுத்த விவசாயிகள்லாம் நமக்கு நாமையில் வந்தாங்க, அந்த சீனில் வந்தாங்க. காஸ்டியூமை பார்க்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு கைத்துக்கட்டில் போய் உட்கார்ந்துருந்தார், கீழே கார்பெட் விரிச்சிருந்தது, இப்படிலாம் நிறையா நடந்தது. அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணுறதுக்காக இப்போ இவர் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை நிறுத்தி கொள்வதற்கு போராடுவதே பெரிய வேலையாகி போச்சு.
சட்டத்தை கொண்டு வந்த திமுக அதை எதிர்த்து போராடுவதாக ஸ்டாலின் ஒரு ஸ்டண்டு. நான் அங்கே போய் உட்கார்ந்து உண்ணாவிரத ஜல்லிக்கட்டுக்காக உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணாருன்னா அதை கேன்சல் பண்ணிட்டார். நீ உண்ணாவிரதம் ரத்துன்னு சொல்லிட்டு நேரே வெள்ளத்துக்கு வந்துட்டார். அது ஏன் தலைமையில் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு. இப்படி போட்டி போட்டி இன்னும் வேற எங்கேயும் இல்லை. இன்னைக்கு இவங்களை ஏற்காடுல இருந்து இன்னைய வரைக்கும் கூட்டணி சேர்றதுக்கு யாருமே தயாரா இல்லை. இவங்களுக்குள்ள உள்ள போட்டியில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இவர் நகர்ந்திருக்காரு. கருணாநிதி எங்கே போகிறாரு? கோர்ட்டுக்கு போகிறாரு. இதுக்கு முன்னால் அவர் மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 12 கேஸ் இருக்குது, எதுக்குமே போகலை. இவர் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை எல்லாம் பின்புற வழியாகத்தான் சந்திச்சாரு. எந்த ஊழல் வழக்கையும் சரி நான் ஒரு நாடகமாக தான் பார்க்குறேன். எப்படின்னா மதுரையில் அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு போட்டியை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே உருவாக்குறாருன்னா வெரி சிம்பிள் தியரி தான். அதாவது 2வது மட்டத்தில் இருக்க தலைவர் பதவிக்கு ஏம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு பிள்ளையை இவரே வளர்த்து விடுவார். ஆனால் அதே பிள்ளைய சண்டை போட விடுவார். இன்னொரு பிள்ளையை வச்சு இன்னொரு மகளை வளர்த்து விடுவார். இன்னொரு பிள்ளையை வச்சு திட்ட விடுவார். ஸோ இந்த வெளியில் இருக்க அந்த ஒரு 50 வருடம் 60 வருடம் 40 வருடம் உழைச்ச தலைவர்கள் நம்ம அடுத்த தலைவர் திமுகக்கு ஆகணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். ஐயோ அவர் குடும்பத்திலே தலைவர் பதவி அடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அமைச்சர் கட்சியால போதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் சந்தோஷம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த குடும்ப பிரச்சனையை மொத்தம் மாநிலம் முழுவதுமா திணிச்ச காலம் போய் இப்போ குடும்பத்தை ஒழிக்க வேண்டும், இந்த ஒரு குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் கங்கணம் கட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். போன முறை தொடர்ந்த அந்த வேகம் இன்று வரை யாரும் மறக்க தயாரா. மறுபடியும் வர உங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நாடகங்கள் நடத்துறது அவருடைய பிறவி குணம். ஏற்கனவே அண்ணா ஹசாரேக்கு ஒரு தடவை கடிதம் எழுதினாரு. உங்களுடைய ஆதரவுக்கு கேட்டு நீங்கள் எழுதிய கடிதத்துக்கு நன்றி என்று சொல்லி என்னுடைய ஆதரவு உண்டுன்னு சொல்லி எழுதினாரு. அண்ணா ஹசாரே ஆட்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன ஒரு பெரிய ஊழல்வாதியை போய் நீங்களாம் ஆதரவு கேட்டீங்களான்னு கேட்க சொல்ல, இல்லைங்க நாங்கள் கொடுத்த பிட் நோட்டீஸ் எல்லாத்துக்கும் கொடுப்போம், அந்த பிட் நோட்டீஸுக்கு பதில் எழுதியிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அண்ணா ஹசாரேக்கே ஆதரவு கொடுக்குறதா சொல்லி கடிதம் எழுதி நாடகம் போட்டு மக்களை நம்ப வைக்கணும்னு சொல்லி நினைப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 99 புழல் ஏறி திடீர்னு உடைக்கிறதா இருந்துச்சு. ராத்திரி நள்ளிரவு 2:30 மணிக்கெல்லாம் நான் போய் தலைமைச் செயலகத்துக்கு போய் நானே பூட்டை திறந்து நானே போய் காவலர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே உடைப்பை சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இவங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளும் எல்லாருமே அதை யாருமே பெரிய கொஸ்டின் பண்ணல. இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இவர் என்னைக்கு புழல் ஏரிக்கு போன அந்த நேரத்தில் எந்த மழையும் கிடையாது, எந்த வெள்ளமும் கிடையாது. ஒரு கசிவிறதற்கு ஒரு கொத்தனார் போய் செய்ய வேண்டிய வேலையை இவருக்கு நைட்டு தூக்கம் வரலன்னாக்கா அறிவாலயத்தில் போயிட்டு நடப்பாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு நைட்டு திடீர்னு கிளம்பி போய் அறிவாலயத்துலலாம் போய் சுற்றிட்டு வருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் வருவாருன்னு தெரியாது. இது புழல் ஏரிக்கு போயிட்டு ஏதோ மக்களுக்காக போய் ஏரியையே போய் அவர் தான் போய் அடைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதம் ஒருவேளை மழை பெஞ்ச நேரத்தில் போயிருப்பாரோ, இப்போ ரெக்கார்டு எடுத்து பார்த்தா மார்ச் மாதம் எந்த மழையும் இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன கசிவு வந்திருக்கு. இப்படி டிராமா போடக்கூடிய அந்த நாடகங்களுடைய ஒரு நாடகம் இன்னைக்கு இதை நம்மளுடைய கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் போயிட்டு அதுலேயும் முரசொலியில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் இவருக்கு நீதிமன்றத்தில் நீதிபதிக்காக காத்திருந்தாராம். எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாருமே நீதிபதிக்காக காத்திருக்க தான் செய்வாங்க. இவர் அந்த கோர்ட்டில் இருந்தது வெறும் 30 வினாடி போயிட்டு வர்றதுக்காக இவ்வளவு சீனை கிரியேட் பண்ணி நேரே கோர்ட்ல நீதிபதிகளை மதிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. இதே நீ ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி பாட்டியாலா கோர்ட்டுக்கு அலையால மகளையும் பக்கத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. பாட்டியாலா பார்த்துட்டு சென்னை ஹைகோர்ட் பார்க்க வேண்டாமா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நீதிமன்றத்தை நீங்க ஏற்கனவே முன்னுரையில சொன்ன மாதிரி இவங்க மதிச்சக்கூடியவங்களா நீதியரசர் ஆறுமுக பெருமாள் போன்ற நீதிபதிகள் எல்லாம் போலீஸை வச்சு அடிச்சாங்க. அவர் அடியில தலையில அடிபட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போன காட்சிகள்லாம் அந்த நேரத்தில் பத்திரிகையில வந்துருச்சு. அங்க இருந்து ரத்த களரி நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள்லாம் ஓடிட்டு இருக்காங்க. உயர் நீதிமன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய இதுகள்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. போலீஸை வச்சு எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போலீஸ் பூத்தை இவங்களே கொளுத்திட்டு போலீஸ் பூத்தை கொளுத்துறதுனால தான் அடியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் பூத்து எரியுது. போலீஸ் பூத்தை போலீஸை வச்சு கொளுத்த வச்சுக்கிட்டு திரும்ப வழக்கறிஞர்கள் போலீஸ் பூத்தை உடைச்ச. இது எதற்காக என்று சொன்னால் அங்க வழக்கறிஞர் அடிக்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஈழத்தமிழர்களுக்காக வழக்கறிஞர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை தாக்கி அங்குள்ள நீதிபதிகளை தாக்கி அதை ஒரு பெரிய ரத்த களரியை ஏற்படுத்தி ஒரு பெரிய சண்டையை ஏற்படுத்தி நடத்தினாரு. அப்படி எதையும் செய்ய துணிஞ்ச, அது பற்றாம நீதிமன்றத்தின் மீதோ நீதிபதிகள் மீதோ எந்த விதமான மதிப்பு மரியாதை எதுவுமே கிஞ்சிற்றும் இல்லாத கருணாநிதி இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போராடுன்னு சொன்னா, தேர்தல் வருது நமக்கு நாமே காலி பண்ணணும், அதற்காக அவதூறு வழக்குன்னு சொல்லி ஒரு வழக்கை கையில் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தா போதும், அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போதாவது என்னைக்காவது ஒரு நாள் இதை மாதிரி யார் மேலேயாவது குற்றங்கள் சொல்லாமல் இருந்தீங்களான்னா அவதூறு வழக்குகள் நீங்கள் சொன்ன மாதிரி குமுதம் பத்திரிகையே போய் அடிச்சு நொறுக்குனாங்க. இல்லை நானே ஒரு பாதிக்கப்பட்டவன்.
நான் தமிழன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியராக இருக்கும்போது இவர்கள் ஊழல் பண்ணது எய்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டில். ஆற்காடு வீராசாமி சுகாதார அமைச்சராக இருக்கிறார். அதாவது இரத்த கண்ணீர் நாடகம் அதை நடத்துகிற நடிகரிடம் கேட்டால் கூட அது 1500 ரூபாய்க்கு மேலே ஒரு நாடகத்துக்கு செலவாகாது. ஒரு நாடகத்துக்கு 18,000 ரூபாய் கொடுத்ததாக அதற்கு ஒரு 5 லட்ச ரூபா கணக்கு எழுதி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஆதாரத்தோடு வெளியிட்ட போது அவர் அமைச்சர்களை விட்டு எங்கள் மீது வழக்கு போடவில்லை. இப்போது ஓய்வு பெற்ற 2 IAS அதிகாரிகளை வைத்து எங்கள் மீது வழக்கு போட்டு நீதிமன்றங்களுக்கு நாங்களும் நடந்தோம், அவர்களும் நடந்தார். இறுதியில் அது என்ன ஆயிற்று, அந்த பத்திரிகை இல்லாத போனதுனால அந்த வழக்கு அப்படியே காணாமல் போனது. சொல்லுங்க. தயாளம்மாவுக்கு மறதி இருக்கு, நோய் இருக்குன்னு சொல்லிட்டு வீடையே கோர்ட்டாக மாற்றிய கருணாநிதி இந்த பத்திரிகையில் இப்படி சொல்லப்பட்டிருந்தது என்று சொல்லி அதை முரசொலியில தலைப்புச் செய்தியாக்கி அதுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிடுவாரு. கோர்ட்ல வர்றப்போ அந்த பத்திரிகை சொல்லிச்சு, அதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிடுவாரு. இதே மாதிரி இதுக்கு முன்னால ஒரு தடவை நடந்தது, சட்ட எரிப்பு போராட்டம்னு சொல்லி அரசியல் சட்டத்தை இந்தி மொழிப்போருக்காக எரிக்க போறோம்னு சொல்லிட்டு போனா அங்கே போய் தாளில் எழுதி தேவநாகரி வடிவில் உள்ள இந்தியாவினுடைய ஆட்சி மொழின்னு சொல்லிட்டு எழுதி அதை தீ வச்சு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இவர் நீதிமன்றத்தில் போய் அதற்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் அந்த வார்த்தைகளை வெறும் தாளில் எழுதி எரிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டோம். எரிச்சோன்னு கூட சொல்லலை. அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லாதவர். அவரை பாதிக்கப்படுறதா இருந்தாலும் இல்லைன்னா அவர் லாபம் பெறக்கூடியதா இருந்தாலும் அதற்காக எதையும் விட்டு கொடுக்குவதற்கு தயங்காதவர். இவர் மேல இவருடைய பிள்ளைகள் மேலெல்லாம் வழக்குகள் சார் எத்தனையோ ஒரு வழக்கு போட்டுருக்காங்க. இந்த வழக்குக்கு இந்த வாட்டி கோர்ட்டுக்கு வந்த காரணம் என்ன? சிம்பிள் ரீசன், நமக்கு நாமையில ஸ்டாலினுடைய முன்னிறுத்தலை பின்னுக்கு தள்ளி தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய முக்கியமான காரணம். அவர் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு உண்ணாவிரதம்ன்றதை அதை மதுரையில் ரத்து பண்ணிட்டு இந்த வெள்ளத்துக்காக அதையும் இவர் தலைமையில் எடுக்கிறார். இவர் தலைமையில் அதில் 2 விஷயம் பண்ணுறார். அது அந்த தேதி ரொம்ப ஃபேமிலிக்குள்ள ஒரு சிக்னிஃபிகண்ட் டேட். மகளுக்கு பர்த்டே. அந்த பர்த்டேயே கொண்டாடிட்டா புள்ள கோச்சிப்பான். அப்புறம் மகளை விட்டு என்ன சொல்கிறார், இந்த வாட்டி வெள்ளம் பெருகி விட்டதால் என் பிறந்த நாளை யாரும் கொண்டாடாதீர்கள்னு மகளை விட்டு ஒரு அறிக்கை சொல்லிவிட்டு அந்த டேட்டில் ஸ்டாலினுடைய இம்பார்ட்டன்ஸை குறைப்பதற்காக இவர் போய் உட்கார்றார். இதில் 2 விஷயம். ஸ்டாலின் தான் முதல்வர் என்றால் கட்சியில் பல அதிருப்திகள் தோன்றும். அப்போ தலைவருக்கு பவரே இல்லை என்று திமுக வீக் ஆகும். அதனால் தேர்தல் நேரத்தில் இல்லை, கட்சி இன்னும் தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று தன் கழக தொண்டர்களுக்கு காட்டுவதற்கா, அல்லது இல்லை என் பையன் இன்னும் கைப்பற்றில்லை, என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு பையனுக்கு காட்டுறதுக்கா? இதில் என்ன ரீசனுக்காக அவர் முன்னாடி வர்றார்? இவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். கண்ணதாசனே வனவாசத்தில் எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு உள்ள தொடர் கட்டுரைகள்லாம் இவருடைய குடும்ப உறுப்பினர் அவங்க மேலே இருக்கக்கூடிய பற்று பாசத்தை பற்றி எழுதியிருக்காரு. அண்ணா இருக்கும்போதே அவருடைய மருமகன் மாறனுக்கு MP பதவி வாங்கினாள். இப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு அதே மாதிரி புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு இப்போதான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மூத்த கொண்டு உள்ள நுழைச்சவர். அதுக்கப்புறம் ஸ்டாலினை கொண்டு இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது இன்னைக்கு முன்னிலைப்படுத்தி எனக்கு பிறகு ஸ்டாலின் சொல்லி அதற்கான நாளை குறிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு கனிமொழிக்கெல்லாம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கெல்லாம் சில செட்டில்மெண்ட்டுகள் பண்ணணும், அழகிரிக்கு பண்ணணும். இன்னைக்கு ஸ்டாலினை விட்டுட்டாக்கா அழகிரிக்கு கிடைக்கிறது, கனிமொழிக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால எல்லாத்தையும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ற வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய அவர் எந்த அளவுக்கு பாய்வாருங்கிறது கருணாநிதிக்கு தெரியும், 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியும். ஸ்டாலின் தலைமை பொறுப்பை எடுக்கிறதுக்கு வந்தாக்கா 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் ஸ்டாலினை ஏற்றுவிட மாட்டாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு யார்ட்டையும் போய் இவர் கெஞ்சி கேட்ட ஏற்காடு தேர்தலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் சீண்டுவார் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் ஒரு விஷயம் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 90% இந்துக்கள் தான் திமுகவில் இருக்கிறாருன்னு. அப்போ இவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களும் ஓட்டு வாங்கி கொண்டு 90% இந்துக்கள் தான் எங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த முறை சிறுபான்மையினர் வாக்கு நிச்சயமாக திமுக கிடையாது. இப்போ மோஸ்ட்லி நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க, ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தது. நீதிமன்றத்தில் நடந்த அரசியல் நாடகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உச்ச நீதிமன்றத்தில் பல 100 வழக்குகளை நேரடியாக நீதியரசர்கள் விசாரணையின் போது அவர்கள் தீர்ப்பதும் போது பார்த்த அனுபவத்திலையும், அதை தவிர்த்து நான் கீழமை நீதிமன்றங்களான உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்களில் பல 100 வழக்குகளை சந்தித்து அதில் சில புலமை பெற்றதுனால இந்த கருத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவதூறு வழக்கு போடப்படுது. எதனால் அவதூறு வழக்கு போடப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே
இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து சரத்து 19 பிரிவு 1 கொடுக்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பிரிவு 2 கொடுக்கும்போது பிரிவு 2A என்ன சொல்கிறாங்கன்னா சில கண்டிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. நீ வந்து இன்டெகிரிட்டி, சவர்ஜினிட்டி, அதாவது ஒரு மாண்பு, நம்ம இறையாண்மை இதெல்லாம் வந்து பாதிக்காமல் இருக்கணும். அந்நிய நாட்டு நம்ம நெய்பர் நாட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம சம்மந்தப்பட்ட பக்கத்து நாட்டோட கலாச்சாரம், அவங்களோட நம்ம உறவுகள்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னதும் இல்லாமல் மொராலிட்டி, அதாவது ஒரு மனிதனோட மாண்பு, அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து டெஃபமேஷன், அவங்களோட கௌரவத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதன் வந்து புகழையோ டிஃபேம் பண்ணக்கூடாது. அது மாதிரி டிஃபேம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து கிரிமினல் வழக்கு தொடரலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு மாதிரி பார்க்குற இதை நீங்களும் தமிழ்நாட்டு அரசியலை அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமாம். முன்னாள் முதல்வர் மீது பல அவதூறு வழக்குகள் இருந்தாலும் இந்த முறை அவர் ஏன் நீதிமன்றத்துக்கு வந்தார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இது முன்னாடி எவ்வளவோ வழக்குகள் போட்டிருந்தாலும் இந்த முறை அவர் வந்ததுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட்ஸுங்கிறவங்க எங்களோட வந்து நாங்கள் வந்து ஒரு நீதித்துறையோட அலுவலர்கள் தான், கோர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நாங்கள். ஆனால் எங்களோட பார்வை வந்து தராசு மாதிரி 2 பக்கமும் இருக்கும். என்னோட பார்வை, இந்த நீதிமன்றத்தை பற்றி நீங்கள் பேசுனதுனால சொல்கிறேன், என்னோட பார்வை வந்து இந்த இடத்துல வந்து 2 விதமாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு அரசியலுக்கு வந்து பணம் ப்ளஸ் வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருந்தால் போதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது வேணும் இல்லையா, ஏதாவது ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்குக்கு போய் ஆஜராயிருக்காங்கங்கிறது தான் என்னோட கருத்துக்கள். இதில் அதாவது நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலை வந்து சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் வச்சாங்க. அப்பொழுது எங்களோட தலைமை நீதிபதியாக இருந்த பாலகிருஷ்ணன் நீதியரசர் வந்திருந்தார். அவர் கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய வன்முறை நடக்குது அதே கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே. இப்போ எந்த கோர்ட்டு வளாகத்தை பற்றி பேசுகிறீங்களோ அந்த கோர்ட்டு வளாகத்தில் பல நீதியரசர்கள் முன்னிலையில், அதை தான் கவனிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இவங்களும் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. நம்மளோட இன்றைக்கி விவாத நாயகனும் அங்கே உட்காந்துருக்காரு, மேடையில் உட்காந்துருக்காரு. பல தொலைக்காட்சி நிறுவனர்களோட தொலைக்காட்சி கவர் பண்ணக்கூடிய புகைப்படக்காரர்களோட கேமராக்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது, ஒரு விஷயமும் இல்லை. அதுதான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அவரோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு கட்சி ஆஃபீஸர் கூட அந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு நீதிமன்றம், அது மாண்புமிகு நீதிமன்றம், எங்கள் நீதிமன்றம் வந்து சென்னை தான் முதல் நீதிமன்றம், இந்திய அரசியலமைப்பு வரலாற்றையே மாற்றி போட்ட நீதிமன்றம். இன்றைக்கும் அந்த நீதிமன்றத்தில் 150 வருஷங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள், அதனோட தீர்ப்புகள்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து எடுத்து பல தீர்ப்புகளுக்கு பயன்படுத்துகிறோம். பல வழக்குகளை முடித்து வைக்கவும் அது யூஸ் ஆகுது எங்களுக்கு. க்ரௌன் பீரியடில் பிரிட்டிஷ் எம்பையர் காலத்தில் நடந்த ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. அது உங்களுக்கு பல பேர் பார்த்த விஷயங்கள் என்றாலும் கூட ஏன் நாம் தொடர்ந்து இங்கே சொல்ல வேண்டும் என்றால், பொய்களுக்கு நிறைய பிரச்சார கருவிகள் உண்டு, உண்மைக்கு வெகு சில தான் இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி இடங்களில் நம்ம இதை திருப்பி திருப்பி சொன்னால் தான் ஜனங்க மனசில் பதியும். மிஸ்டர் ராஜசேகர், இப்போ நான் கேட்குறேன், 69 திரு கருணாநிதி அவர்கள் முதல்வர் பொறுப்பை எடுத்ததிலிருந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, அண்ணா பீரியடில் அண்ணாவிடம் ஒரு நிருபர் கேள்வி கேட்பார், ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேள்வி கேட்பார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. இது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இது ஆப்டன்றதுனால மறுபடியும் சொல்கிறேன். மாலையில் இப்போ நான் தான் போய் அந்த நிருபராக கேள்வி கேட்டிருந்தேன்னா, மாலையில் நான் அந்த கூட்டத்திற்கு போனால் இவர் பேசும்போது காலையில் ஒரு நிருபர் வந்திருந்தார், ஒரு குறுந்தாடி, சிவப்பு சட்டை, கையில் வலுகையில் ஒரு மோதிரம். அது எதுக்காக? காத்தால ஒரு நிருபர் வந்தார், இப்படி ஒரு கேள்வி கேட்டாருங்கிறது வேற. அங்கே அடையாளங்களை சொல்வது என்னவென்றால், அந்த நிருபர் இங்கே தான் இருக்கிறார், இன்ஸ்டிகேட் பண்ணுறது, அவரை இனிமேல் அந்த மாதிரி கேள்வி கேட்க விடாமல் எப்படி கவனிக்கணுமோ கவனிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அரசு வழக்கு போடும், கருணாநிதி அரசு அதிகாரிகளை வைத்து வழக்கு போடும் அல்லது அடியாட்களை அனுப்பும். ஒரு கவர்மெண்ட் டெஃபமேஷன் போடுறது தப்பா? அண்ட் பல வழக்குகளில் தனக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கேட்குற கருணாநிதி இந்த வழக்கில் ஆஜரானது ஏன்? இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த தலைவர் அண்ணாவை பற்றி சொன்னதை விட ஒரு ரிலேட்டட் பாயிண்ட்டோடு ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம வந்து அவர் புரட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரை வந்து எல்லாரும் நடிகர் என்று நினைத்தார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் இறக்கும் வரைக்கும் அவர் உண்மையான மக்கள் தலைவராக வாழ்ந்து போனார். இவரை தலைவர் என்று திமுக தொண்டர்கள் நினைத்தார்கள், மக்கள் நினைக்கவில்லை. ஆனால் இன்று வரை நடிகனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அதுதான் ஒரு ஐரணி ஆஃப் லைஃப். யாரு? கருணாநிதி. கருணாநிதி இல்லைங்க, ஒன்று பாருங்க, எல்லா ரைட்டர்ஸுக்குள்ளும் நடிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. ஒரு சீன்லேயே நடிச்சு பார்ப்போமேன்ட்டு இவர் 2 இடத்தில் தோற்றார். இவரும் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான், கதாநாயகனாக நடித்திருந்தவர். கண்ணதாசனை போல் கவிதை எழுதணும்னு நினச்சார், அதில் தோற்று போயிட்டார். இவர் முகத்தை காட்டி பார்த்தார், இந்த முகத்தை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ அவருக்கு அவர் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயம், நல்ல கவிஞன்னு ஏற்றுக்கல, நல்ல நடிகன்னு ஏற்றுக்கல. ஆனால் அவருக்கு புரியாத விஷயம், இவரை மனுஷன்னே பல பேர் ஏற்றுக்கலைன்றது வேறு விஷயம். இப்போ நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். பாருங்க, டெஃபமேஷன் கேசஸ் போடுறது எப்படின்னா, இப்போ நான் ஒரு தனி நபரை தாக்கி பேசினால், அவரை டிஃபேம் பண்ணுற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருவரை தாக்கி மட்டரகமாக பேசினால், அதர் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் ஃபிட் ஆகுதா? டெஃபமேஷன் கேஸ் எல்லாரும் போட்டுற முடியாது. அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் எவிடன்ஸ். அது ரெக்கார்ட்ஸ் வேணும். அது சொன்னதுக்கு உண்டான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நீதிமன்றம் அதை பரிசீலிக்கும். முதலில் பரிசீலனை செய்த பிறகு இதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று நிராகரிக்கும் அந்த பவர் வந்து நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது. எந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் டிஃபமேஷன் வழக்கோ இல்லை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் டிஃபமேஷன் வழக்கோ சிட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபைல் பண்ணுறாரோ, அதை வந்து வழக்கு இவர் மீது என்னை தவறாக பேசிவிட்டார் என்று நீங்கள் போனால், அதற்கு உண்டான சப்ஸ்டான்ஷியேட்டிவ் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் இல்லைனா அந்த நீதிமன்றம் அதை உடனடியாக அட்மிஷன் ஸ்டேஜை தள்ளுபடி செய்வாங்க. ஸோ இவர் எவ்வளோ மட்ட ரகமாக ஒரு அரசையும் அரசு அதிகாரிகளையும் முதலமைச்சரையும் எப்படியெல்லாம் இவர் எழுதி கொண்டிருக்கிறார். துணை, அதாவது பக்கவாதியங்கள் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி எழுதும்போது பக்கவாதிகளை வைத்து எழுத வைக்கிறது, அவருக்கு உண்டான மற்ற கம்பெனியில் ஷேர் வாங்குறது, மற்ற பத்திரிகைகளில் ஷேர் வாங்குறது, மறைமுகமாக ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே ஷேர் வாங்கிட்டு அவங்கள விட்டு எழுதி அந்த பத்திரிகையில் வந்தது அதை தான் நான் இதை சொன்னேன்னு சொல்லி ஒரு he will adopt a strategy. இதையெல்லாம் எப்பொழுதுனா நீங்கள் வந்து 20-30 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ எந்த மாதிரி ஆச்சுன்னா, இட்ஸ் we are living in a totally technology world. இல்லை, இவருடைய இன்னொரு முகத்தை பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் இறந்த பிறகு என்னுடைய 40 ஆண்டுகால நண்பருங்கிறார். ஆமாம். புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி வருகிறது. அப்போது சிஎம் வந்து இவர் கருணாநிதி, தமிழ்நாட்டில் மலையாளிகள் எல்லாம் தாக்கப்படுகிறார்களே, ஏன்னா இவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். இல்லை, இங்கே பல பிற மொழிக்காரர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், கன்னடத்துக்காரர்கள் இருக்கிறார், ஆந்திராக்காரர்கள் இருக்கிறார், எல்லா கதையும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த வருகிறேன், ஒரு மலையாளி நாடு மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டை எம்ஜிஆர் வந்துட்டால் இது இன்னொரு கேரளா நாடு ஆகிடுமா. இது சட்டமன்றத்திலேயே சொன்னவர் தான். பிறகு 40 ஆண்டுகால நட்புன்னு சொல்கிறார். எவ்வளவு டங் ட்விஸ்ட் பண்ணுவார்ன்றதுக்கு உதாரணம். இல்லை, அவருக்கு வந்து எலும்பில்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்பது ஒரு பழமொழியாக தான் கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரு பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸாக இருக்கிறார்னா அது கருணாநிதியை மட்டும்தான் சேரும். அவர் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அணுகும்போது இல்லை நீங்கள் அதை கான்ட்ரடிக்ஷனாக பார்க்கக்கூடாது. பஞ்ச் ஆஃப் லைஸ். எதுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும்? கருணாநிதிக்குடைய நினைவாற்றல் பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவர் போல நினைவாற்றல் கிடையாதுன்னு. பொய் சொல்லிட்டா தான் ரொம்ப ஞாபக சக்தி வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பேன் போன வாரம், உங்கள்கிட்ட நான் அந்த பொய்யை சொன்னது வந்து அதை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நிறைய பொய்யை நிலைநாட்டுவதற்கு தான் அதிக ஞாபக சக்தி வேணும். ஸோ இவரால் நிலைநாட்ட முடியவில்லை. அதனால் அந்த விஷயத்தில் இவருக்கு நினைவாற்றல் இல்லை என்றால் வேணுமென்ற அந்த பொறுப்பை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அதாவது பீப்புள்ஸ் மெமரி ஆர் ஷார்ட் அப்படின்னு தான் ஒரு வழக்கம். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் இவர் பண்ண அத்தனை பொய்யும் புரட்டும், இவர் பண்ண அத்தனை காரியம் பாருங்க, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், சினிமா கலைத்துறையாக இருந்தாலும், சினிமா துறை, ரியல் எஸ்டேட், எல்லாத்திலையும் தன்னுடைய குடும்பத்தை அனுமதித்து நாட்டை ஒரு 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 சுடுகாடாக மாற்றிய பெருமை திரு கருணாநிதி அவர்களை சாரும். அந்த லேண்ட் கிராபிங் கேசஸ் கூட எந்த அளவுக்கு லேண்ட் கிராபிங்னா, எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்காக அன்றே சொன்னார் சர்க்காரியா, இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஊழலை நான் பார்த்ததே இல்லை என்ற ஒரு நீதிபதியே பிரமிக்கும் அளவுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஊழல் பண்ணவர் கருணாநிதி. ஆனால் பாருங்க, அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு மாவட்டத்தை இந்த அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய கட்சிக்காரெல்லாம் சொல்லிவிடுவார், இதை நான் சிட்டியாக ப்ரொமோட் பண்ண போகிறேன், இது செகண்ட் ரேங்கிங் சிட்டியாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னா திமுக காரங்க மொத்த பேரும் போய் அந்த கிராமத்தில் இருக்க ஏழை விவசாயிகள் நிலத்தை மொத்தமும் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி, அவன் ஏழை விவசாயியை பொறுத்தவரை இந்த பக்கம் ஏதோ சிப்காட் வருதுன்னு ஒரு புரளையை கலைப்பிடுவாங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த நிலம்லாம் எடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்டுன்னு ஒரு புரளையை கலைப்பிடுது. இதெல்லாம் புரளி ஒரு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணோம்னா விவசாயி, ஏழை விவசாயி தமிழ்நாடு ஃபுல்லானா ஐயோ இது வந்து எடுக்க போகிறாங்கன்னா உடனே என்ன பண்ணுவான், திமுக காரங்கிட்ட தான் காசு இருக்க சொல்லிட்டு கொடுத்துருவான். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து இட் வில் பி அ சேட்டலைட் சிட்டி, ஒரு சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணும் கவர்மெண்ட். அப்போ அப்ரிசியேஷன் எவ்வளோ போகும்? இவங்க அடிமாட்டு ரேட்டுக்கு ஏக்கர் 10,000 ரூபாய் இல்லை ஏக்கர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின லேண்டு 1 கோடி ரூபாய்க்கு இவங்க இதே ஆட்கள் விற்பாங்க. ட்ரூ வேல்யூ வந்துடும். அந்த மாதிரி பல ட்ரூ வேல்யூகள், நீங்க ஒரு ட்ரூ வேல்யூ தான் சொல்லலாம், பல ட்ரூ வேல்யூகளை பினாமி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் யூ நீட் எக்ஸ்ட்ராடினரி கிரிமினல் பிரெயினுங்க. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மலாம் யோசிக்கவே மாட்டோம். ஏதோ ரியல் எஸ்டேட் வருது, எந்த நிலத்தை 1 லட்சமோ 2 லட்சமுக்கு வித்தானோ அந்த நிலம் வந்து இன்றைக்கு 2 கோடி 3 கோடிக்கு இவர்கள் வாங்கி விற்று அந்த அப்ரிசியேஷனை எடுத்த உடனே அவனால அவன் வைத்தறிச்சலாம் நிச்சயமா சும்மா விடாது. இன்னும் மக்கள் நீங்க சொல்ற விஷயத்தில் ஒரு ஞாபகம் வருது. போன 2011 தேர்தல் போது கிராமத்தில் நெல் காய போட்டு கொண்டிருந்த பெண்கள் சொன்னார்களாம், ஏதோ கருணாநிதி சொன்னாராம் எங்கள்கிட்ட நிதி இல்லைன்னு. பாவம் கருணாநிதி காசு இல்லைங்கிறாரேன்னு ஒரு லேடி இன்னொரு லேடிகிட்ட சொன்னாலாம். அப்போ இன்னொரு லேடி சொன்னாங்களாம், போடி போக்கத்தை விட கருணாநிதி வீட்டு காசை காய போடுறதுக்கு கூட தமிழ்நாட்டில் நிலம் இல்லைன்னாங்களாம். அதுதான் மக்களுடைய பேச்சாக இல்லை. அது நிச்சயமாக வாசம். இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கை நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணோம். இந்த BSNL தெஃப்ட், இவருக்கு 2 விஷயம்தான். அரசு டெஃபமேஷன் போடுவது தவறா? ஒன்று நிச்சயமா கிடையாது. ஏன்னா இவர் தான் போட்டிருக்காரு. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே வந்த போது கணக்கு கேட்ட உடனே இவர் அனைவர் மீதும், புரட்சி தலைவர் மீதும், அனைவர் அவருடைய கூட இருந்த எல்லா தலைவர் மீதும் வழக்கு போட்டவர் இந்த டெஃபமேஷன் வழக்குக்கு சூத்திரதாரி இது யாருன்னா கருணாநிதி தான். யாரு எப்பன்னா சூத்திரதாரி எப்போன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 67ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிறது. 68 ஜனவரி மாதம் இவருடைய மகள் கனிமொழி பிறக்கிறார். வெளி உலகத்துக்கு சொல்லவில்லை, சட்டமன்றத்தில் கேட்கிறார்கள். பல பேருக்கு தெரியாது, அவருடைய ராஜாத்தி அம்மாவுடைய ஒரிஜினல் நேம் வந்து தர்மாம்பாள். சட்டமன்றத்தில் இருக்கு. யார் அந்த தர்மாம்பாள் என்று கேள்வி கேட்டபோது என் மகள் கனிமொழியின் தாயார் ஒரு புது ஃப்ரேஸை ஒன்று கண்டுபிடிக்கிறார். இது சட்டமன்றத்தில் சொல்லி சமாளிச்சுட்டு, இந்த கேள்வி ஏன் வருகிறது என்றால், இந்த உண்மையை எழுதியவர் ஜவஹரிஸ்ட் என்கிற ஒரு பத்திரிகையாளர். இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த பத்திரிகையாளர் எவ்வளோ மிரட்டினார், அவர் மேலே எவ்வளோ டெஃபமேஷன் போட்டார். இதை ஆரம்பித்து வைத்த பெருமை இவருக்கே சேரும். நிச்சயமாக பாருங்க, அதிமுக உருவாகிறதுக்கு முழுக்க வழக்கை போட்டு அந்த வழக்கிலிருந்து தன்னை ஒரு வெற்றி வீரனாக வந்தது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதெல்லாம் வந்து மக்கள் மனதில் இடத்தை பிடித்து தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த ஒரே பெருமை, அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மீண்டும் அந்த பெருமையை, அந்த லெகசியை இப்போ கொண்டு வர போகிறது பிரசன்ட் தமிழக முதல்வர் அவர்கள் தான். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த வெள்ள நிவாரண நிதியை 100% ஃபுல் ப்ரூஃபுங்க. நாட் ஈவன் ஒரு சிங்கிள் நயா பைசா கூட தவறாக போகாமல் அனைவருடைய அக்கௌண்ட்டுக்கும் போய் எவ்வளோ ஒரு மெட்டிகுலஸா பிளான் பண்ணிருக்காங்க. இல்ல அது இந்த வங்கி கணக்கில் போன உடனே தான் கருணாநிதிக்கு தூக்கம் போய்விட்டது என்பது வேற விஷயம். மற்ற வழக்குகள் எல்லாம் விலக்கு அளிக்க வேண்டும் என்றவர் இப்பொழுது தேர்தல் நெருங்குகிற காலத்தில் ஒரு நீதிமன்றையும் ஒரு காட்சி பொருளாகி அங்கே போய் ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறாரு. இதன் பின்னணி என்ன? கருணாநிதி அவர்கள் எல்லா வழக்குகளையும் சந்திப்பதற்கு எப்போதும் தயாராக இருந்து எல்லா வழக்குகளிலும் நேரடியாக சென்று அங்கே காத்திருந்து அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தால் இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுக்குன்னு சொல்லி தனித்துவம் கிடையாது. எல்லா வழக்குகளையும் அவர் கலந்துக்கிடுவார்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி தயாளம்மாள் ஊழல் வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார் என்பதற்காக மனைவிக்கு மனநிலை சரியில்லை, அவர் வந்து ஞாபக மறதி நோய் இருக்கிறது என்று சொல்லி அதிலிருந்து விலக்கு கேட்கிறார். ஊழல் வழக்குக்கு விலக்கு கேட்கிறார். இதே போல அவதூறு வழக்குகளுக்கு வேற ஒரு பத்திரிகைக்கு பின்னால் ஒளிந்திருந்து கொண்டு
அரசியல் செய்வதற்காக அங்கே நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு நீதிமன்றத்தினுடைய பணிகளையும் இன்றைக்கு அங்கே வந்து அந்த பணிகளையே முடக்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கட்சிக்காரங்களெல்லாம் எல்லாரையும் அங்கே வர சொல்லி சொல்கிறாரு, முன்னக்கூட்டி அறிவிப்பு கொடுக்காங்க, எல்லாரும் போய் அங்கே போய் வரவேற்றாங்களாம், அவர் அவ்வளோ பார்க்கறதுக்கு கூடியிருந்தாங்களாம். அங்கே ஒரு 30 வினாடிகள் மட்டும் இருக்கிறதுக்கு இன்றைக்கு போலீஸ் படை எல்லாருமே போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணியிருக்காரு. முழுக்க அவர் வந்து அரசியல் ஒரு Z+ கேட்டகரியில் இருக்க ஒரு Z ப்ரொடெக்டிவ் ஒரு மனிதர். இதை வந்து எவ்வளோ ஹார்ட்ஷிப்பில் பொது அதையும் நீங்கள் Z கேட்டகரின்னு சொன்னதுனால முதல்ல அந்த ஒரு கேள்வியும் வருது. Z கேட்டகரி தமிழக முதல்வருக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, புலிகளை அப்பொழுது கடுமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வைலன்ஸ் கூடாது, அதுவும் ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் ஷி வாஸ் வெரி காஷியஸ். ஆமாம், அதனால Z கேட்டகரி கொடுத்தாங்க. இவருக்கு ஏன் Z கேட்டகரி கொடுத்தாங்க? இவருக்கு என்ன அச்சுறுத்தல்? இவர் தான் தமிழனை கொத்தா கொல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்டாரு. இவருக்கு யார் அங்கே இவர் தமிழெல்லாம் கொல்றதுக்கு சாட்சி மௌன சாட்சியாக இருந்துட்டார். இவருக்கு ஏன் Z கேட்டகரி? இஸ் இ ஒர்த்? இவரை அரெஸ்ட் பண்ண போனப்போ ஐயோ அம்மான்னு கூச்சல் போட்டார் தெரியுமா? தமிழக காவல்துறை தன்னை கைது செய்யக்கூடாது என்பதற்காக Z கேட்டகரி இந்தியாவில் வாங்கிய ஒரே தலைவர் கருணாநிதியாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தொடருங்க. இல்லை, ஒரு காரியத்தை சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. அதாவது காவல்துறை ஒரு மேலே வழக்கு போட்டிருக்காங்க, கைது செய்ய வராங்க. அப்போ கைது செய்ய வரும்போது இவர் வந்து ஒத்துழைப்பு தான் ஒரு தலைவருக்கோ ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை. ஆனால் அவர் வந்து கைது பண்ண போனாங்கல்ல, என்ன கொல்ல வராங்களேன்னுலாம் சொல்லலை. அது முன்னுக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கைது பண்ண வர்றாங்கன்னு கேமராலாம் முன்னுக்கூட்டி செட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து புறப்பட்டு வர்ற வரைக்கும் வந்துட்டார். கரெக்டாக எந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே கேமரா இருக்கோ அந்த இடத்துல வந்த உடனே ஐயோ பிடிச்சாங்க கொல்றாங்க வைக்காங்கன்னு சொல்லி அந்த கேமரா பக்கத்துல வாய்ஸ் இவரோடது இல்ல, அது இல்ல, கேமராட்ட வந்த உடனே அவருடைய நடிப்பாற்றல், நீங்க நடிக்க ஒரு வாய்ப்பை அவர் விட்டுட்டாருன்னு ஏற்கனவே சொன்னீங்க. இல்ல எனக்கு வந்து நான் இதுல வந்து டெஃபர் ஆன் தட். எப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டில் போனா அவர் வந்து மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீட்டுக்கு போனா அவர் தான் இதாக இருக்கணும், அந்த இதாக இருக்கணும், அந்த டிசீஸ் பர்சனா. ஸோ இப்படி தான் அவரை வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும், இப்போவும் அவர் நீதிமன்றத்துக்கு வந்தது மக்கள் வந்து இதை பற்றி கவலையே படலைங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவர் நம்மளுடைய நலனை காத்து கொண்டு இருக்கிறார், அதற்கு எந்த பிரச்சனை. இவர் என்னன்னா ஒன்றும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல மக்களை. இன்னும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, எல்லாரும் நன்மை நல்லா இருக்காங்க. சரி, இதில் ஏதாவது ஒரு குட்டி கலட்டா, அதை கழகம் பிறந்தால் இதை கழகம் மறுபடியும் வர ஒரு இஷ்டத்துக்கு ஒரு அரசாங்கத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றியோ எழுதி கொண்டே போனால் அந்த அரசாங்கமோ தனிநகரோ அவமதிப்பு வழக்கு போடுவது தவறா? இங்கே கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எம்ஜிஆர் வந்து படம் ஒன்று உண்டு, நீதிக்கு பின் பாசம். இவர் பாசத்திற்கு பின் தான் நீதி. முதல்ல பாசம், அப்புறம் தான் நீதி இவருக்கு. இவரை பொறுத்தவரையில் இந்த வாட்டி இந்த வழக்கு பாசமும், அதாவது நீதியே கிடையாதுங்க. அதாவது இங்கே வந்து மற்ற வழக்குகளில் விலக்கு கேட்குறவர் இதில் மட்டும் காட்டிக்கொள்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எந்த மாநிலத்திலேயாவது தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், அது உள்நாட்டு வெளிநாட்டு தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், இல்லைனா அந்த நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஒரு வன்முறை அடக்கிறார் அதனால ஒரு Z கேட்டகரி, எங்கேயாவது தன் தமிழக காவல்துறை தான் செய்த தவறுக்கு தன்னை கைது செய்யும் என்று Z கேட்டகரி வாங்கின உதாரணம் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா? நிச்சயமாக இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து Z+ பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பேசி ஆகும். நீங்கள் சொன்னதான் உண்மை. அது முன்னாடி வரைக்கும் இவருக்கு வந்து Z+ கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் ஒரு நல்ல ஒரு சீரிய முறையில் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு வழக்குன்னு வந்தப்போ நார்மலாக இதனோட ப்ராசஸ் சொல்லிடுறேன். இப்போது இந்த Z+ பற்றி பேசினால ஒரு ப்ராசஸ் சொல்லிடுறேன். Z+ அங்கீகரிக்கக்கூடியதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தில் ஒரு குழு இருக்குது, ஒரு கமிட்டி இருக்குது. அவங்க இந்த மாதிரி வந்து ஐபின்னு சொல்லிட்டு அவங்க உளவுத்துறையில் வந்து ரிப்போர்ட்டை வாங்கி இவருக்கு உண்மையான அச்சுறுத்தல் இருக்கிற பட்சத்திலையும், அப்படி இல்லைன்னா இன்னொரு எக்ஸம்ஷன் இருக்குதுல, மத்திய அமைச்சரவையில் ரெக்கமெண்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் ஹோம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு தலைவர், ஒரு அரசியல் லீடரு, ஒரு எமினன்ட் லீடர் அவங்களுக்கு வந்து மக்களை சந்திக்க போகும்போது அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, அவங்க நான் சொல்கிறது வந்து தட் டூ போஸ்ட் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஹோம் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர், இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த கமிட்டி அதை ஆமோதிச்சு இவருக்கு வந்து கிராண்ட் பண்ணலாம். இதில் வந்து சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. இப்போ ரெண்டாவது விஷயந்தான் இவரோட வழக்கில் நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த வழக்கு வந்து நடந்தது, போலீஸ் கைது பண்ணது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு, தமிழக முதல்வர் இருக்க மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வந்து Z+ வழங்கப்பட்டிருக்குன்னா பல நூறு எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அவங்க வந்து லைஃப் த்ரெட்ஸ் இருந்ததுங்கிறதுக்கு. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது, அவங்களுக்கு அதில் உயிரே வந்து உயிர் பிழைச்சதே வந்து இறைவனோட ஆசீர்வாதம் தான் சொல்லலாம். மக்களுக்கு அவங்க நிறையா சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்ததுனால தான், பிராப்தம் இருந்ததுனால தான் அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து தப்பிச்சாங்க. இல்லை, ஒரு நிமிஷம் வரேன். இல்லை, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா, வழக்கமாக வெளியில் தான் Z+ செக்யூரிட்டிலாம் கொடுப்பாங்க. சட்டமன்றத்திலே அவங்களுக்கு Z+ கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். இல்லை, அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இவங்களுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாரில் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து முல்லை பெரியாரில் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கர்நாடகா கூட தண்ணி காவிரிக்காக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கத்தில் இருக்க அந்த ஃபிஷர்மென்ஸ்க்காக, மீனவர்களுக்காக ஃபைட் பண்ணுறாங்க. சாண்டல்வுட் ஆந்திரா போலீஸ் வந்து தமிழர்களை கொண்ட போது அதற்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு முதலமைச்சருக்கு Z+ இல்லை, என்ன கேட்டிங்கன்னா CIAயும் FBI-யும் செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட், தமிழர்கள் நலனை தன்னுடைய தலையாய கடமையாக வைத்து எல்லா மாநிலத்திற்கும் உரிமையை தட்டி அதை போராடி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தலைவருக்கு உள்நாட்டில் மக்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் உள்நாட்டு காவல்துறை நம்பால் மனித தமிழர்களை நம்பாமல் Z+ போறார் ஒருத்தர். இவர் இந்த வழக்கில் மட்டும் விதிவிலக்கு கேட்காமல் இருப்பது, does a government or an individual, does he have a right to file a criminal defamation if he is defamed in public? எஸ், ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்திய குடிமகனான பிரஜை அத்தனை பேருக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை தண்டனை சட்டம் வந்து ஒரு அதிகாரமே கொடுக்குது. ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் கொடுக்குது. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தனி மனிதன், இண்டிவிஜுவல், நான் சொல்ற அரசை வந்து அப்புறம் வைப்போம், தனி மனிதன் அவனோட நற்பெயருக்கும் நன்னடத்தைக்கும் எந்த இடத்துலையாவது யாராவது வந்து களங்கம் ஏற்படுத்துறது மாதிரி பேசி அந்த பதிவுகள் வெளிப்பட்டாலோ, பல பேருக்கு வந்து சர்க்குலேட் ஆனாலோ, எதர் வந்து உங்களுக்கு மீடியா மூலமாவோ இல்லை பிரிண்டட் எடிஷனோ வெளியே வந்தாலோ, இல்லை, அதில் இன்னொன்று கூட தெளிவாக நிறைய பேருக்கு புரியாத விஷயம். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பர்சனல் லெட்டர் எழுதுறேன், உங்களுக்கு எனக்கும் கடித போக்குவரத்து இருக்கு. இட்ஸ் பியூர்லி a personal friendship letter. We exchange a lot of personal things. நீங்கள் அந்த கடிதத்தை சுதாங்கன் பாத்தியா எனக்கு இப்படி எழுதுன்னு அவர்கிட்ட காட்டினாலே டிஃபமேஷன். அப்பதான் டிஃபமேஷன் வருது. நீங்க எனக்கு எழுதுற டிஃபமேஷன் ஆவல, ஏன்னா 1 to 1 இது ஒரு மனிதன் letter to a third person it becomes defamation. அது ஒரு கடித போக்குவரத்தே அந்த மாதிரி வந்து டெஃபமேஷனா காமிச்சுக்கலாம், கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை தான் இப்போ திருப்பி சொல்ல வரேன். இந்த இடத்துல ஆழமா மக்களுக்கு வந்து நேயர்களுக்கும் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு லாயருங்கிற முறையில். என்னன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனை பேசிட்டு அரசாங்கத்துக்கு வருவோம். தனிப்பட்ட மனிதனுக்கு அவன் கஷ்டப்பட்டு தான் ஒரு மனிதன் பிறந்தோடனே சாதாரணமாக வந்து வயிற்றில் வந்து சாதாரணமாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு பல இன்னல்களை கடந்து பல துன்ப துயரங்களை அடைந்து விடாமுயற்சியாலும் அறுதி பெரும்பான்மையான வந்து உழைப்புகளாலுமே அங்கீகாரம் வாங்குறாங்களே, புகழ், பெயர், நற்பெயர். அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து களங்கம் ஏற்படுத்துகிறாங்க. அது ஃப்ரீலி டிப்ளாய்டு. அதாவது வந்து அந்த எடிஷன் டெஃபமேஷனோட வரிகள் வந்து பலருக்கு வந்து வெளிப்படும்போது அவங்களுக்கு வந்து வழக்கு தொடர்றதுக்கு முழு உரிமை இருக்குது. இது தனி மனிதனுக்கே அந்த உரிமையை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் கொடுக்கும்போது ஒரு அரசாங்கத்துக்கு இருக்காதா அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் கண்டிப்பாக இருக்குது. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விவாத பொருளாக இருக்கிறது வந்து கருணாநிதி இந்த வழக்கில் வந்து ஆஜரானார் அப்படிங்கிறது மட்டும்தான் விவாத பொருளாக நமக்கு வருது. அதாவது ஒரு பெரிய அறிஞன் சொன்னான், ப்ளீஸ் ரைட் சம்திங் அபவுட் மீ, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பட் டோன்ட் இக்னோர் மீ, ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட். அதுதான் கருணாநிதி. அதுதான் இங்கே என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒரு அரசு ஒரு நன்னடத்தை மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல நற்பெயரை வாங்கிட்டு இருக்க அரசு, அந்த அரசை வந்து தரக்குறைவாகவோ அந்த அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வழியில் ஒரு பத்திரிகை வாயிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு டிஃபைன் பண்ணுறது, அவரை பாதுகாத்துறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையில் வந்தது அதை தான் நான் வந்து பிரசுரிச்சேன்னு. பத்திரிகையில் வந்ததே வந்து இப்போ பத்திரிகை அனைத்துமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்திரிகைகளுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஃப்ரீடம் ப்ரெஸ் கொடுக்கல. எல்லா பத்திரிகையாளர்களுமே அதாவது என்ன, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடியே 1867 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக் ஆக்ட் வந்து கொடுத்து தான் பதிவு பண்ணுறாங்க. இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா,
அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் புக் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டை சரியாக படிக்கிறது கிடையாது எல்லாருமே. ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தோடனே நம்ம எதை வேணாலும் எழுதலாம், அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ன்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் இது நான் எல்லாரையும் குற்றம் சொல்லலை. எவ்வளவோ நல்ல நேர்மையான திறமையான அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள்லாம் பத்திரிகை ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அவங்க நடுநிலைமையோடு எழுதியிருக்காங்க, பல 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 கருத்துக்களை வெளிக்கொண்டாந்துருக்காங்க. அது தப்புன்னு சொல்லலை. ஒரு சிலர் அவங்களோட சுயநலத்துக்காக எழுதுறது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வந்து ஒரு வேதனை கொண்டாந்து உருவாக்குது. மக்கள் மத்தியில் வந்து ஒரு தப்பான ஒரு பத்திரிகை துறை மேலேயே ஒரு தப்பான எண்ணத்தை ஈட்டு செல்லுது. இவருக்கு என்ன தோணிருக்கலாம்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ அந்த பத்திரிகையில் வந்தது இல்லையா, பத்திரிகையை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்தேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன்னு சொல்லி டிஃபைன் அந்த இடத்துல வந்து அவர் தற்காத்துக்கிறாரு. அதனால் ஒரு இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்கி வருது. பத்திரிகை சார்ந்து நம்ம போய் இதுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன்னு போனோம்னா சில பத்திரிகைகள் அங்கீகரிக்கிறதுக்கும் அவரோட நியூஸை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு நினைக்கிறாரு. அவங்க வந்து தேர்தல் நெருங்கி வந்தாச்சு. இப்போ வந்து அவர் தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறது ஸ்டாலின் சண்டைங்கிறது அது வேற, அது ஒரு அவரோட போட்டிங்கிறது ஒரு பக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தெளிவான நேர்மையான திறமையான மக்களுக்கான ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிட்டாங்க, நிலைநிறுத்தியாச்சு, உரிமைகளை நிலைநாட்டியாச்சு. கச்சத்தீவுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. காவிரி பிரச்சனையில் நடுவர் மன்ற தீர்ப்பு அரசிதழில் வெளியிடுவதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய, அது வந்து அந்த ஒரு காரணத்துக்காகவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலங்காலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கணும். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய காரணம் கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 2007 நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துருது. அரசிதழில் வெளியிடுவதற்கு இங்கே இவருடைய முதலமைச்சராக இருக்காரு, அங்கே இவர் முட்டு கொடுத்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க ஜல்லிக்கட்டு வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் வர்றாரு. வெள்ளத்துல பார்த்தாங்க. அதாவது நீங்க சொல்லுங்க, இப்போது இவர் போடுகிற நாடகம் எல்லாம் இவருக்கு இந்த முறை தேர்தலில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஷார்ட்டா சொல்லுங்க. ஏங்க, நான் வந்து 100% உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுக்குறேன், மக்கள் மீண்டும் இவரை தேர்ந்தெடுக்க தயாராக இல்லை. அதன் இந்நேரத்துக்கு இவர் கூட்டணி வருவார், காங்கிரஸ் வரும், தேமுதிக வரும், விடுதலை சிறுத்தை வரும் என்று ஏன் ஒருத்தர் தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கூவிக்கொண்டிருக்கிறார்? இவர் ஆட்சிக்கு வருவார் என்றால் தைரியமாக நிச்சயமாக வரமாட்டார். ஏன்னா தமிழக நலனுக்காக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பாக எல்லாத்தையும் செய்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து வெள்ளத்தை வந்து எதிர்பார்த்தாங்க. இவங்க வந்து அந்த அம்மா மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது, அவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்களால் மாணவர்கள்லேருந்து விவசாயிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்காங்க. இவங்க இருக்கிறது இங்கே இருக்காங்க, தலைமைச் செயலகத்திலேருந்து அங்கே அவருடைய எண்ணங்கள் அவ்வளோ ஏழைகளை நோக்கி இருக்கு. நமக்கு நாமே முடிஞ்சு போச்சு. வெள்ளத்தை எதிர்பார்த்தாங்க, அந்த வெள்ளத்திலையும் இன்றைக்கு அதையும் வெற்றி பெற்று இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நிற்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்டண்ட் எல்லாம்? இவருக்கு எடுபடுமா இந்த தேர்தல்? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், மக்கள் நல கூட்டணி எதிர்கட்சியாக. சரி, என்ன பொறுத்தளவில் அவர் தன்னை முன்னிலை எடுத்துறதுக்கு எந்த ஆயுதத்தை வேணாலும் எடுப்பார், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் வந்து பல பரிமாணங்களை கடந்து தான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்காரு. நீங்களே வந்து பல எடுத்துக்காட்டுகளை சொன்னீங்க. புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து இது பண்ணப்போ கூட அவர் வந்து இறந்த காலத்தில் தான் 40 வருஷம் நட்புன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் எதிரியாக நின்னாருன்றது நீங்களே சொல்கிறீங்க. ஏன்னா அவர் இறந்துட்டார். இப்போ அந்த இடத்துல அவருக்கு மைலேஜ் தேவை. அதனால என் நண்பர் 40 வருஷம் நண்பர்ன்றது அந்த இடத்துல கொண்டாரு. இது மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை இப்போ இதே நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது அப்துல் கலாமை கலாம் என்றால் கலகம் என்று சொன்ன ஒரு 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 ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான தலைவர் தான் அப்துல் கலாம் ஆதரவாளர்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. இப்போ நீங்களே பல எடுத்துக்காட்டுகளை அவர் முன்னிலைப்படுத்தி வச்சிருக்கீங்க. அவர் எந்த நேரத்தில் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவார்? பிகாஸ் அவர் பேருக்கு முன்னாடி அந்த பட்டத்தை வச்சிருக்காரு. அது ஒரு கலைஞனா ஒரு நடிகன்னா அதில் பல பரிமாணங்களை கடந்து வரக்கூடியவர். அவருக்கு எந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு? இப்பொழுது தமிழகத்தின் இந்த தேர்தல் இவர் அடிக்கும் நாடகங்களை எல்லாம் பார்க்கும்போது மகாபாரதம் என்பது கற்பனை கதையாகவே இருந்தால் கூட, அது ஒரு நீதி நூலாக பார்த்தால் கூட, அதில் இருக்கிற கதைகள் கதாபாத்திரங்களை எல்லாம் தமிழகத்திற்கு கொஞ்சம் பொருந்தி வருகிறதோ என்று பார்க்க தோன்றுகிறது. பல இடங்களில் கௌரவர்கள் வெற்றி பெற்றது போலத்தான் இருப்பார்கள். ஆனால் இறுதியில் முடிவு என்ன ஆயிற்று என்பது தெரியும். அதிமுக என்பது நான் அது ஒரு கட்சி என்பதை விட ஒரு தனி மனித உதாரணமாக பார்க்கிறேன். காரணம், அதை தலைமை தாங்குகிற தலைமையாக பார்க்கவில்லை. அதிமுக என்பது பாரத பீஷ்மாச்சாரியரை போல
மனிதன் தோன்றிய இத்தனை காலங்களில் ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் தான் நினைத்தால் மட்டும்தான் மரணம் அடைய முடியும் என்கிற வரத்தை பெற்றது பீஷ்மாச்சாரியார் மட்டும்தான். பாரத போரின் இறுதியில் பாண்டவர்கள் போய் கெஞ்சுகிறார்கள் பீஷ்மரிடம், உங்களை கொல்றதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு. அதிமுக என்பது ஒரு அழிக்க முடியாத சக்தி, அவர்களாக நினைத்து போனால் போகிறது என்று விட்டு கொடுத்தால் உண்டு என்கிற நிலைக்குத்தான் ஒரு பீஷ்மாச்சாரியாரின் நிலைமைக்கு சாகா வரம்பற்ற ஒரு கட்சியாக மக்கள் இதை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நடுவே கருணாநிதியின் இந்த கபட நாடகம்லாம் எடுபடாது. ஆனால் இதை தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்களுக்கு எங்களுடைய மனமான நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.